பாரிஸ் எவ்வளவு அழகான இடம், காதலர்களுடைய சொர்க்க பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த பாரிஸ்ல எவ்வளவோ போராட்டம் நடந்திருக்கு, எவ்வளவோ கலவரம் நடந்திருக்கு, எவ்வளவோ சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஆனா கடைசியா பாரிஸ்ல ஒரு நாள் இரவு, நேற்று இரவு நடந்த அந்த செய்தி யாரையுமே தூங்க விட்டுருக்காது. பாரிஸ் இஸ் நாட் சேஃப் அப்படின்னு சொல்ற ஒரு ஹேஷ்டாக் மிகப்பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆச்சு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபுட்பால் மேட்ச். அந்த ஃபுட்பால் மேட்ச்ல வின்னர் லூசர். ஆனா இங்க ஒரு ஃபுட்பால் மேட்சால அப்படி ஒரு கலவரம் வெடிக்குமா அப்படின்னு கேட்டா குட்டி கலவரம் வெடிக்கும். பெரிய கலவரம்னா ஒரு 5000 பேருக்கு மேல அரெஸ்ட் செய்யப்பட வாய்ப்புகள் இருந்து அதுல 500 பேரை அரெஸ்ட் பண்ணி ஒரு 1000க்கும் மேற்பட்ட தீ விபத்துகளை உருவாக்கி 12 பேருந்துகளை தீக்கரையாக்கி 250க்கும் அதிகமான கார்களை தீக்கரையாக்கி ஏகப்பட்ட 2 வீலர்ஸ் இது எல்லாமே அப்படி அடிச்சு நொறுக்குன ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் என்ன அப்படிங்கறதுதான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? இந்தியால ஒரு குட்டி சம்பவம் நடந்தாலும், சின்னதா ஒரு குண்டூசி கீழே விழுந்தாலும் முதல் பத்திரிகையாக பிபிசில இருந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இந்தியால பெரிய கலவரம் அப்பா, இந்தியால மத கலவரம் அப்பா, இந்தியால பாரு சாதி மோதல் இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வீடியோக்களையும் அங்க இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸ், அதாவது அவங்க ஊர்ல இருந்து வெளியாகக்கூடிய நியூஸ் சேனல்ஸ் நம்ம ஊர் செய்தியை தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் எல்லா மொழிகள்லயும் போட்டு நம்ம ஊர் அசிங்கப்படுத்துவாங்க. இது ஏன் அசிங்கப்படுத்துறாங்கன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஈகோ. யூகே மட்டும் இந்த மாதிரியான ஈகோல அழிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அவங்க ஊர்ல பிரான்ஸ்லயும் இதே மாதிரியான ஈகோஸ்டிக் நிறைய மீடியாக்கள் எல்லாருமே இருக்கு. நாட் ஓன்லி பிபிசி நான் சொல்றது. இதே மாதிரி பிரான்ஸ் இல்லாட்டி பாரிஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு புரட்சிக்கு பெயர் போன ஊர் எது அப்படின்னு பார்த்தா பிரான்ஸ் தான். நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. மஞ்சள் புரட்சி, ஏகப்பட்ட புரட்சி, தொழிலாளர்களுக்கான புரட்சி, இது எல்லாமே வெடித்தது அப்படிங்கிறது பிரான்ஸ்ல இருந்து தான். ஸோ அப்படிப்பட்ட புரட்சி வெடிக்கக்கூடிய ஒரு இடத்தில் இப்போது கலவரம் மட்டும்தான் எஞ்சி இருக்கு அப்படிங்கிறத நம்மளால அக்செப்ட் கூட பண்ண முடியாது. கரெக்டா சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல், இந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் இல்லாட்டி யுஇஎஃப்ஏ, இந்த யுஇஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக் ஃபைனலை ஒரு 50,000 பேர் ஒரு பெரிய திரையில பார்க்கிறாங்க. நம்ம ஊர்ல கிரிக்கெட் எப்படி பெருசா பேசப்படுதோ அதே மாதிரி வெளிநாடுகள்ல அதிகமா பார்க்கப்படக்கூடிய ஒரு விளையாட்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட்பால் தான். அது பிரான்ஸ், பாரிஸ் அப்படிங்கறதெல்லாம் சொல்லவே வேணாம். ஃபுட்பாலினுடைய தீவிர ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த இடத்துல சாம்பியன்ஸ் லீக் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு அணி வின் பண்றாங்க. அந்த அணி வேற யாருமே கிடையாது, பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன்ஸ் அப்படிங்கிற பிஎஸ்ஜி என்கிற அணி தான். இந்த பிஎஸ்ஜி அப்படிங்கிற அணி எந்த அணியை வீழ்த்துகிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர் மிலான் அப்படிங்கிற அணியை வீழ்த்துகிறார்கள். 5-0 அப்படிங்கறது அவங்க வீழ்த்தப்பட்ட கோல். இததான் மேக்ரோன் அவர்கள் கூட ரொம்ப சந்தோஷமா ட்விட்டர்ல அறிவிக்கிறார். A glorious day for PSG. Bravo. We are all proud. Paris, the capital of Europe this evening அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். சோ இவர் மேக்ரோன் அவர்கள் அறிவித்ததுல இருந்து நமக்கு தெரியுது பிஎஸ்ஜி குரூப்புக்கு சப்போர்ட் பண்றாங்க. பிஎஸ்ஜி குரூப் வரலாற்றில் முதல் முறையாக அவங்களுடைய சாம்பியன்ஸ் லீகை வின் பண்றாங்க. ஒரு பெரும் தொகை கிடைக்குது. இந்த நேரம் என்ன உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வெற்றி கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. பாரிஸ்ல அங்கங்க வெற்றி கொண்டாட்டம். நம்ம ஊர்லலாம் இந்த வேர்ல்டு கப்பை ஜெயிச்ச பிறகு அந்த சச்சின் அவர்களுடைய அந்த வேர்ல்டு கப், கடைசியான அந்த வேர்ல்டு கப் அப்படிங்கிறதும் அதுக்கு முன்னாடி நம்ம ஜெயிக்கக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது எல்லாமே பெரிய அளவுல கொண்டாட்டங்களாக மாறும். நியூ இயர்ல அதே மாதிரி கொண்டாட்டம் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல இருக்கும். ஆனா அதை விட 100 மடங்கு அதிகமான கொண்டாட்டத்தை பாரிஸ்ல இந்த மாதிரியான ஃபுட்பால் அவங்க வின் பண்ணா அந்த அணியை சார்ந்த, அந்த அணியை ரொம்ப பெரிய அளவுல பாராட்டக்கூடிய நபர்கள் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுவாங்க. ஆனா இந்த கொண்டாட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபயர் ஒர்க்ஸ், கையில வச்சு வெடிக்கக்கூடிய வெடிகள், அங்கங்க ட்ரம்ஸ், செம்மையான மியூசிக்ஸ், ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போறது, பைக்ல உருன்னு இழுத்துட்டு ஓடுறது, இது எல்லாமே இருக்கும். இப்படிலாம் அவங்களுடைய கொண்டாட்டம் ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க கலவரம் வெடிக்குது. சாதாரண கலவரம் கிடையாது. அந்த கலவரத்தினுடைய ஃபூட்டேஜஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 30 வீடியோ எடுத்து பார்த்திருப்பேன். இந்த 30 வீடியோலையும் வேணுமனே கலவரம் செய்த நபர்கள் இருக்காங்க. அமைதியா போன பெண்களை அடிக்கிறது,
காருக்குள்ள அந்த பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க, அவங்களை எட்டி மிதிச்சு அந்த கண்ணாடியை உடைக்கிறது, ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு, அந்த பஸ் ஸ்டாப்பினுடைய கண்ணாடியை உடைப்பதா இருக்கட்டும், கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஷாப், ஒரு மால் இருக்கு, அதுல இருந்து பொருட்களை களவாண்டுட்டு போறதா இருக்கட்டும், ஏகப்பட்ட பஸ்ஸை வாண்டடா அந்த கண்ணாடியெல்லாம் உடைச்சி அதுல தீப்பற்றிக்க வைப்பதா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய டூ வீலர்ஸ், ஒருத்தர் டூ வீலர்ல வராரு, அடிச்சு புட்டிங்க அந்த டூ வீலர்ல ஓட்டிட்டு போறதா இருக்கட்டும், இது எல்லாமே நடைபெறுகிறது. டோட்டலா 600க்கும் அதிகமான தீ பற்ற வைத்தல் அப்படிங்கிறது நடக்குது. 600க்கும் அதிகமானது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுல தீ. குட்டி குட்டி தீயெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 1000த்துக்கும் அதிகமான சம்பவங்களை யார் செய்யறா? இந்த பெரிய அளவுல கலவரத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் செய்யறாங்க. சரி, இந்த கலவரம் எதற்கு அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல 2 அணி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்ல, இந்த 2 அணிக்கு இடையே இந்த கலவரம் வெடித்ததா அப்படின்னு பார்த்ததை விட, பிரான்ஸ் மனிதர்கள் இந்த பக்கமா இந்த கலவரத்தை பெருசா செய்யறது யார் அப்படின்னு பார்த்தா கருப்பினத்தவர்கள், அப்படி இல்லைன்னா பிரான்ஸுக்கு வந்து குடியேறியவர்கள். சோ இதுதான் இங்க சிக்கலை ஏற்படுத்துது. இவங்க இந்த மாதிரியான மனிதர்கள், அதாவது ஒரு நாட்டுக்கு வாழ போறாங்க, அவங்க வந்து அந்த வாழ போற இடத்துல அமைதியா அந்த நாட்டினுடைய சட்டதிட்டங்களை மதித்து நடந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு தலைமுறை அப்படி சரியா நடக்கும். ஆனா அடுத்த தலைமுறைன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த நாட்டுக்கு வாழ வந்த அடுத்த தலைமுறை, அவங்க என்ன செய்வாங்கன்னா, நாங்க இப்படி ஒடுக்கப்பட்டு விட்டோம், பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் ரொம்ப கம்பீரமா நடக்கிறாங்க, இவங்களுக்குன்னு ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணுவாங்க. இது பிரான்ஸ்ல அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நாட் ஓன்லி பிரான்ஸ், இப்போ இது எல்லா நாடுகள்லயும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றத பல நாடுகளும் என்ன செய்யறாங்க, இதனால மைக்ரன்ஸ் அப்படிங்கிறவங்க எங்க நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. சோ ஒரு தலைமுறை நல்லபடி அமைதியா அந்த நாட்டினுடைய சட்டதிட்டங்கள், நம்ம வாழ வந்திருக்கோம், அவங்க நம்மளை வாழ வைக்கிறாங்க, நமக்கு இடம் கொடுத்துருக்காங்க, வேற நாட்டுல இருந்து வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி நமக்கு ஏகப்பட்ட அலவன்ஸ் தராங்க அப்படின்னு சொல்றத ஆக்குபை பண்ணிட்டு சம்மதித்து விட்டு அந்த நாட்டுக்காக உழைக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறையாக மாறும்போது இவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்க அதாவது பிரான்ஸ் நாட்டு உண்மையான குடிமக்கள் இருப்பாங்கல்ல, ஒரு நாட்டுக்கு உண்மையான குடிமக்கள் இருப்பாங்க, அவங்க தான் முன்னுரிமை கொடுக்கப்படுது, அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுது, எங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லி இவங்க என்ன செய்வாங்கன்னா இதை ஒரு கலவரமா மாத்துருவாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த உண்மையான பிரான்ஸ் நாட்டு மக்களுக்கும் வெளிநாடுகள்ல இருந்து, இப்ப நைஜீரியால இருந்து வந்திருக்கலாம், இல்லாட்டி ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்து வந்திருக்கலாம், மிடில் ஈஸ்ட்ல இருந்து வந்திருக்கலாம். சோ இப்படி பல நாடுகள்ல இருந்து வந்த மைக்ரன்ஸ் என்ன செய்யறாங்கன்னா, எப்பவாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதா, ஃப்ரஸ்ட்ரேஷன், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கோபம், அந்த அரசாங்கத்தின் மீதான கோபம், அங்க இருக்கக்கூடிய மக்கள் மீதான கோபம், அங்க இருக்கக்கூடிய தேசியவாதத்துக்கு எதிரான கோபம், இப்படின்னு சொல்ற கோபத்தை இவங்க இந்த மாதிரியான நேரங்கள்ல ஒரு கலவரமா மாத்திடுறாங்க. இப்படி கலவரமா மாத்தின உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள், பிரான்சினுடைய உண்மையான குடிமக்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள பார்க்கும்போது அவங்கள அடிக்கிறது, அவங்களுடைய பொருட்களை சேதப்படுத்துவது, இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்குறாங்க. இந்த பிரச்சனை யாரை ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா படிச்சுட்டு இல்ல உண்மையிலேயே அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய மைக்ரன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள வெகுவா பாதிக்கும். இங்க இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் நான் பிரான்ஸ்ல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, இல்ல வேற ஏதாவது ஒரு நாடுகள்ல இருந்து வரக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கள பாதிக்கும். இல்லப்பா, நாங்க எங்களுடைய அடுத்த தலைமுறையை நல்லா தான் வளர்த்தி கொண்டிருக்கிறோம், ஆனா இன்னும் சில நபர்கள் மட்டும் செய்யக்கூடிய குற்றத்துக்கு இது ஒரு கலெக்டிவ் பனிஷ்மெண்டா மாறிடுமோங்கிற ஒரு பயம் இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களை பாதிக்கும். அப்ப இங்க மைக்ரன்ஸ் அப்படிங்கிறவங்களை வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமையை யார் உருவாக்குறாங்கன்னா, இதே மைக்ரன்ஸ் அவங்களுடைய ஒரு கட்ட தலைமுறை உருவாக்குது. சரி, இதனால என்ன நடக்கும்? மைக்ரன்ஸுக்கு எதிரான ஒரு சட்டத்திட்டத்தை எல்லா நாடுகளும் செய்ய ஆரம்பிப்பாங்க. மைக்ரன்ஸுக்கு இந்த ஒர்க்கு தான் கொடுக்கணும், இந்த ஒர்க்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற குரல் உயர ஆரம்பிக்கும். மைக்ரன்ஸை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நாடுகள் இருந்தாங்க, ஒரு காலகட்டம் இருந்துச்சு. கனடாவா இருக்கட்டும், யூகேவா இருக்கட்டும், யூரோப்பா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அங்கிருந்து வரக்கூடிய மைக்ரன்ஸ் செம்மையான பிரைன் ட்ரைன்லாம் வேறு நாடுகளுக்கு வரும்போது மைக்ரன்ஸ் வரக்கூடிய நாடுகளுக்கு அந்த பிரைன் ட்ரைன்லாம் வராது. சோ இதெல்லாம் தாண்டி இப்ப என்ன பேசப்படுது அப்படின்னா, இந்த ஊர்ல இருந்து இந்த மாதிரியான நபர்கள் வந்தாங்கன்னா அவங்க நம்ம நாட்டுக்கு பெரும் பிரச்சனை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி இது ஒரு பூதாகரமா மாறுது. இது நாளடைவில் எப்படி மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முஸ்லிம்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. இன்னைக்கு நீங்க பாரிஸ் அப்படின்னு சொல்லி அடிச்சு பார்த்தா, பாரிஸ் இல்லாட்டி பிரான்ஸை 2ஆ பிரிச்சிருங்க, ஒன்னு பிரான்ஸுக்கு, இன்னொன்னு அங்க இருந்து மிடில் ஈஸ்ட்ல இருந்து வந்த மைக்ரன்ஸுக்கு. ஏன்னா பாலஸ்தீனத்தை சார்ந்தவங்க இருப்பாங்க, ஈரானை சார்ந்தவங்க இருப்பாங்க, சிரியாவை சார்ந்தவங்க இருப்பாங்க. சோ இவங்கெல்லாம் பல பிரச்சனைகள் நடப்பதால் அவங்க எங்க வந்திருப்பாங்க, பிரான்ஸுக்குள்ள வந்திருப்பாங்க. அவங்க தான் இந்த மாதிரியான கலவரத்துல அதிகமா ஈடுபடுறாங்க. ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்து வந்தவங்க இருப்பாங்க, அவங்களும் இந்த கலவரத்துல ஈடுபடுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு நாடை ஒதுக்கி கொடுத்துடலாம். சோ மைக்ரண்டா வந்தவங்க அவங்களுக்கு ஒரு நாடு அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் 2ஆ பிரிச்சிடலாம். 2 ஸ்டேட் பாலிசி தான் இதற்கு பெஸ்டான பாலிசி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியும் இது என்னவா மாறிடும், நாளடைவில் ஒரு பெரும் பிரச்சனையா மாறிடும். சோ இங்க மத பிரச்சனையும் வரும்,
அதே நேரத்தில் இனப்பிரச்சனையும் வரும். கருப்பினத்தவர்கள், வெள்ளை இனத்தவர்கள் அப்படின்னு சொல்லி எகெயின் அண்ட் அகெயின் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். 500க்கும் அதிகமான நபர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க, 2 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது சாதாரண பிரச்சனை கிடையாது. பிரான்சினுடைய எதிர்காலம், பாரிஸினுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்றதை விட உலக நாடுகள் இதை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட சட்டத்திட்டங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாட்டில இருந்து வந்து குடியேறி இன்னொரு நாட்டுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ற அந்த நிலைமையில் இதே மாதிரி பல நபர்கள் வருவார்கள், அவங்களுக்கு நம்ம வழி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதெல்லாம் மறந்துட்டு நான் மட்டும் நல்லா வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்ற ஒரு ஜெனரேஷன் உருவாக்கி விட்டு அந்த ஜெனரேஷனால வரக்கூடிய நபர்களுக்கும் ஆபத்துகளை விளைவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அங்கு காலங்காலமா இருந்த நிறைய மைக்ரன்ஸுக்கும் வெளிநாடுகளும் அங்க செட்டில் ஆனவங்களுக்கு இது ஒரு பெரும் தலைவலியை ஏற்படுத்தும். இந்த தலைவலி அவங்க நிம்மதியா வாழ்றது அப்படிங்கறத இல்லாமல் செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு இது ஒரு ஃபுட்பால் மேட்சினுடைய கலவரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாலும் இதே மாதிரியான நிறைய தருணங்கள்ல நாட் ஒன்லி பாரிஸ், எல்லா யூரோப் நாடுகள்ல, மைக்ரன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய நாடுகள்ல இந்த பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. நீங்களும் யூரோப்ல இருக்கீங்க, இல்ல யூரோப்பை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நான் சொல்றதுல எவ்வளவு உண்மைகள் இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. இங்கே மறுபடியும் முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொன்னதுனால என்னப்பா ஒரு சாரார் மேல குற்றம் சுமத்துறாய் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஆல்ரெடி அது கிறிஸ்டியன் மெஜாரிட்டியான நாடுகள், அங்க இந்த பிரச்சனை தான் வரும். மத பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அங்க முஸ்லிம்களை வாண்டடா இழுப்பாங்க, இல்ல இல்லாததையும் அவங்க சேர்ப்பாங்க, இருக்கிற பிரச்சனையும் ஒன்று சேர்த்து இது எல்லாமே ஒரு மத பிரச்சனையாகவும் பார்க்கப்படும். இதெல்லாம் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. இந்த காலங்காலமா நடக்கக்கூடிய விஷயங்களை நாம தெரிந்து கொள்வதில் கொஞ்சம் என்ன செஞ்சிடறோம், அப்படியே பேக்ட்ராப் அடிக்கிறோம். இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, இது சென்சிட்டிவான மேட்டர் அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க இருக்கக்கூடிய சிக்கல் என்ன தெரியுமா, பாரிஸ்ல அப்படி ஒரு சம்பவமே நடக்கணும்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பேசுவாங்க. ஏன்னா அதுதான் அரசியல். மைக்ரன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய, இல்லாட்டி இந்த மைக்ரன்ஸ் நமக்கு வேணும், அவங்களுடைய ஓட்டு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் இதை பெரிய அளவு ஊக்குவித்து ஒரு காலகட்டத்துக்கு மேல அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமைக்கு போகும். அதுதான் பாரிஸ் லாஸ்ட் நைட் பார்த்தது. பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் நடைபெற போகிறது அப்படின்னு சொல்லி. சோ இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.